இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் அவனோடே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. தேவன் நோவாவை மாத்திரமல்ல சகல மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, நம்மை நினைத்தருளுகிற தேவன். நோவா பேழையில் இருந்த பொழுது ஜலத்தின் நிமித்தம் பேழை அசைந்து அங்கும் இங்குமாய் தெரிந்த அந்த சமயத்துல வசனம் சொல்லுகிறபடி தேவன் நோவாவையும் அதிலிருந்த அந்த பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பேழை அசைவாடி கொண்டிருக்கிறதா, அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஒருவேளை இந்த காலை வேளையிலே நோவாவையும் அந்த பேழையில் இருந்த சகல மிருகங்களையும் நினைத்தருளின தேவன் நம்மையும் நினைத்தருளுவார் என்று விசுவாசியுங்கள். காற்றை அனுப்பி ஜலத்தை அமர்த்த பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதே போல புதிய ஏற்பாட்டிலும் கூட சீஷர்களோடு படகிலே சென்ற போது காற்றை அதட்டினார், கடலை அமர பண்ணினார். அவர்களையும் தேவன் நினைத்தருளி ஆசீர்வதித்தார். அவர்களையும் நினைத்தருளி தேவன் அந்த கலக்கமான சூழ்நிலைகளை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பேழையோ உங்கள் படகோ அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்குமே ஆனால் தேவன் உங்களை நினைத்தருளும்படி எழுந்தருளும்படி அவரை நோக்கி பாருங்கள். தேவனுடைய வல்லமை நோவாவின் காலத்திலே வெளிப்பட்டது போல, எப்படி அந்த சீஷர்களின் காலங்களிலே வெளிப்பட்டது போல இன்றும் நம்முடைய காலத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படும் என்ற நிச்சயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். ஆமென்.